படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வருதா? அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் படுத்து ரொம்ப நேரம் ஆயும் என்னால் தூங்கவே முடியல, தூங்கணும்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் படுத்த ரொம்ப நேரம் எதையாவது யோசித்து நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் முழிச்சே இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். சப்போஸ் உங்களுக்கு தூக்கம் வருது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ இந்த மாதிரி தூக்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இதில் நான் சொல்கிற விஷயங்களை அவங்ககிட்டே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இந்த தூக்கம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அப்படி இருந்தால் தான் அடுத்த நாள் காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும், நம்மளுடைய வேலைகளை நல்லா சரியாக செய்ய முடியும், மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வரவழைக்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன் அமைஞ்சு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதிகமான டென்ஷன், ஸ்ட்ரெஸ், எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம் அதுக்காக தூக்கம் வரல அப்படின்னு. ஸோ அதுக்காக நிறைய பேர் அதுக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கூட எடுத்துக்கிறாங்க தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, எதனால் தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான வழியையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். சரி, இந்த தூக்கம் அப்படிங்கிறது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம தூங்கணும்னு நினைக்கிறப்பயே மைண்டு பல விதமான யோசனைகளை உருவாக்க ஆரம்பிக்குது. எப்போயோ நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலாம், இல்லை ஃப்யூச்சரை நினச்சி ஏதாவது ஒரு விஷயம் இது நான் எப்படி செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கவலையோ பயமோ வர ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படின்னா இது ஒரு நாளில் உருவான விஷயம் கிடையாது. இது ஒரு எமோஷ்னல் பேட்டர்ன் அப்படின்னா திரும்பி திரும்பி வர்றது. ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், இல்லை சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போயிருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அதை பற்றி நம்ம அடிக்கடி திங்க் பண்ண அது ஒரு பேட்டர்ன் மாதிரி மாறி போயிடும். ஸோ எப்போல்லாம் நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகுதோ உடனே அந்த விஷயம் நம்மளுக்கு ஞாபகத்து வந்துடும். இப்போ நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, நம்ம தூங்க தான் போகிறோம்னு மைண்டு தெரிஞ்சு போயிடுது. உடனே என்ன பண்ணுது, எப்பயோ நடந்த விஷயங்களை கொண்டு வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிடுது. அன்றைக்கி அந்த மாதிரி நடந்தது, இவங்க அன்றைக்கி இதை சொன்னாங்க, இல்லை அந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு பல விஷயங்கள் அபவுட் அவர் பாஸ்ட் ஞாபகத்துக்கு வருது. இல்லைன்னா சில பேருக்கு ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம், நான் இது எப்படி செய்ய போகிறேன், அது ஒரு எக்ஸாம் டென்ஷனாக இருக்கலாம், இல்லை வேலை சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஃபேமிலி பற்றின விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலையோ பயமோ வந்துடுது. இந்த மாதிரி சமயங்களில் மைண்ட் அலர்ட் மோடுக்கு போயிடுது. அலர்ட் மோட்னா என்ன? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பெரிய பெரிய விஐபிஸ், விவிஐபிஸ் அப்படிலாம் ஒரு பப்ளிக் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பின்னாடி அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க, இந்த எஸ்பிஜி, கமாண்டோஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஐஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், எல்லா பக்கமும் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, ஏதாவது செக்யூரிட்டி த்ரெட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் இந்த எஸ்பிஜி, கமாண்டோஸ் எல்லாம் இருக்காங்க, அதாவது பாதுகாப்புக்காக. ஸோ நம்ம மைண்டும் என்ன பண்ணுது, நம்மளை பாதுகாக்கிற மோடுக்கு போயிடுது, அதாவது அலர்ட் மோடு. நம்மளுடைய பாஸ்டில் சில விஷயங்களுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், சில விஷயங்கள் நடந்ததுனால நம்ம மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்போம். ஸோ மைண்டு என்ன பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு திரும்பி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அலர்ட் மோடுக்கு போயிடுது. ஏன்னா மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா, அந்த டைமில் செய்கிறதுக்கு எந்த வேலை இல்லைன்னா மைண்ட் அலர்ட் மோடுக்கு போயிட்டு நம்மளை பாதுகாக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்குது. ஆனால் அலர்ட் மோடும் தூக்கமும் ஆப்போசிட் இல்லையா. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் அலர்ட் மோடுக்கு போக தேவையில்லை, நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம உணர ஆரம்பிக்கணும். சரி, அது எப்படி நம்ம மைண்டுக்கு சொல்கிறது? நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பத்திரமாக தான் இருக்கேன், நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சென்டென்சஸை மனசுக்குள்ளார ஒரு 2 தடவை 3 தடவை 5 தடவை திருப்பி திருப்பி சொல்லிக்கோங்க. சொல்கிறப்ப என்ன ஆகும்னா மைண்டு அது உணர ஆரம்பிக்கும், ஓகே நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய தடவை என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓவர் திங்கிங் எப்படி பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கான வழி என்ன, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் ரொம்ப சேஃப் அப்படின்னு நம்ம மனது உணர ஆரம்பிக்கிறப்போ அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். ஸோ அந்த ஓவர் திங்கிங் குறையுது அப்படின்னா, அதாவது நம்பர் ஆஃப் தாட்ஸ், நிறைய எண்ணங்கள் வர்றது குறையுது. எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கிறப்போ மைண்டு காமாக மாற ஆரம்பிக்குது, ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அலர்ட் மோட்லேருந்து அந்த ரிலாக்ஸேஷன் அந்த மோடுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ தூக்கம் வர்றதுக்கு என்ன முதல் காரணம்னா, எமோஷ்னல் சேஃப்டிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தேவை. அந்த எமோஷ்னல் சேஃப்டியை நம்ம மனசுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த சென்டென்சஸாக மனசுக்குள்ளார சொல்லிக்க சொல்கிறது. ஒரு குழந்தை அடம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகிட்ட போய் அடம் பிடிக்காதன்னு சொன்னால் அதுக்கு புரியுமா? அதுக்கு புரியாது. நம்ம என்ன செய்வோம், அந்த குழந்தை என்ன சொன்னால் கேட்கும், இந்த அடம் பிடிக்கிறத நிறுத்திட்டு வேறு விஷயங்களை அது செய்ய ஆரம்பிக்கும். நம்ம சொல்கிறது எப்போ அது கேட்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரியான வார்த்தைகளே அந்த குழந்தைகிட்ட பேசுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம மனசும் ஒரு அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி.
அப்போது அதுக்கிட்ட எந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம சொன்னால் அது கேட்குமோ அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தூக்கம் வரல அப்படின்னா இட் இஸ் லேக் ஆஃப் எமோஷ்னல் சேஃப்டி. ஸோ அந்த எமோஷ்னல் சேஃப்டிங்கிறது இல்லாதப்போ மனசு அலர்ட் மோடுக்கு போகுது, அதனால் தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ நம்ம செய்ய வேண்டியது, நான் ரொம்ப சேஃபாக தான் இருக்கேன், நான் ரொம்ப எங்கள் வீட்டில் பத்திரமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத திரும்பி திரும்பி நம்ம மனசுக்குள்ளார சொல்ல ஆரம்பிக்கிறப்போ அந்த மைண்டு அலர்ட் மோட்லேருந்து ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தூக்கம் வரலைங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கமெண்ட் செக்ஷனில் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம்.